அண்ணன் எங்களை ஒரு இடத்துல வச்சு காட்டுக்குள்ள ஒன்று எங்களை காட்டுறதுக்கு கூட்டி கொண்டு போய் இடத்துல அந்த இடம் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் காட்டைகளை நான் அண்ணன் கீழே போய் இப்படி அவர்கிட்ட கை கீழே நின்றுட்டேன். நான் மாலதி படியானியில் 12 வருஷமாக இருந்தேன். நாங்கள் இப்போ சொல்லி இருக்கிறோம் தானே, நான் ஏற்ற மாட்டேன். நான் போவேனுங்க முள்ளிவாய்க்காலுக்கு போவேன். அந்த இடத்துல யாரும் ஏற்றி பார்க்கட்டும் நான் கேட்டு நான் அழுகையே வந்துட்டு அண்ணன் இல்லையென்று சொல்லக்கூடாது. அண்ணையை மட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ அண்ணையன்ட்டு ஒன்று எங்களை உயிர் போகும். வேறு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அண்ணையை இல்லைன்னு சொல்லி நான் வைப்பேன். அந்த விளக்கு நாங்கள் ஏற்ற மாட்டோம். விளக்கு ஏற்றுறது இல்லையா நீங்கள்? அன்னைக்கு சின்ன விளக்கு ஏற்ற மாட்டேன். பழங்களுக்கு நானே ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு நானே உடுப்பு தைச்சு போட்டுக்கொண்டு நானே அப்படியே போல வேண்டிய உடுப்பெல்லாம் நீங்களே தைப்பீங்க? எல்லாமே தைப்பேன். பாய்ஸ் எல்லாமே நான் தைப்பேன். ஷர்ட்ல இருந்து சகலாம் தைப்பேன். கொஞ்சம் வெளியில் வந்துட்டு கதைங்க அம்மா. கதைக்கு சத்தமாக கதைங்கோ. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? கண்ணை பார்க்க சுகமாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சரி, என்னென்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இப்போ நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு மேலே தொடர்ந்து ஒரே கோல் அடிச்சு கொண்டு இருந்தேன் நீங்கள். இப்போ நான் உண்மையை சொல்லணும், இன்றைக்கு நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் தொடர்ந்து எனக்கு கோல் அடித்து ஆக்கின பண்ணினதால தான் இன்றைக்கு இங்கே வந்தேன். வந்து அப்புறம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறதால நீங்களும் இப்போ தொடர்ந்து என்ன கோல் அடிச்சு நீங்கள் இப்போ சும்மா இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி இந்த நேரம் கோல் அடிச்சு கொண்டு இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்தது. உங்களோட இடத்தின் இதை இருக்கா சொல்லுங்கம்மா. இந்த இடம் இது வந்து பரந்தன் சிவபுரம். பரந்தன் சிவபுரம் வேணா? ஆமாம். உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர்? எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. ஓகே. புடவை கடையில் வேலை செய்கிறான். எத்தனை வயசு அவாக்கு? அவளுக்கு இப்போ நான் ஓயில் எழுதினவா கொஞ்சம் பாஸ் இல்லை. அதில் இப்போ கடையை நின்றுட்டா. வேலை செய்கிறா கடையில். அதில் தான் நாங்கள் சேவிக்கிறது. அவாக்கு எவ்வளோ சம்பளம் மாதம்? அவாக்கு 15,000 ரூபா. 15 எவ்வளோ காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா? அவள் இப்போ தான் கிட்ட இந்த வருஷம் தானே. இப்போ எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் காணாமட்டோன்னா அப்படியே போய் வேலையில் சேர்ந்துவான். போனவா எனக்கு இந்த கடையை நான் அப்பன் சுட்டு தோசை சுட்டு தான் கொஞ்சம் உதவியும் எனக்கு செய்த வேலாக்கள். அதையும் வச்சு தான் நான் இந்த கடையை கட்டினேன். கடையை கட்டிட்டு அப்புறம் எனக்கு வியாபாரம் செய்ய ஒரு வசதியும் இல்லை. இல்லை நீங்கள் எல்லாரும் பார்க்குறாக்கள் எங்களோட வீட்டை பார்த்து வசதியாக இருக்கிறான். உள்ளுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட இருக்கிற மட்டும் அரிசி தான் இருக்குது. அதை விட வேறு எதுவும் இல்லை. எனக்கு கதவும் இல்லை. கதவு இருக்கும். கதவு 2 ஒரு குரடாலுக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது. உள்ளுக்கெல்லாம் இல்லை. இது எப்போ கட்டின வீடு? இது வீட்டு திட்டம். வீட்டு திட்டம். எத்தனையாம் ஆண்டு கட்டினது? 2006 தான். 2006 அந்த இதுக்குள்ளேண்ணா. அப்போ அந்த இதோட தான் இருக்கிறீங்க அப்படியே. மற்றபடி வழியில அழகா வச்சிருப்பேன். கஷ்டப்பட்டேன். நான் பார்த்துறேன். வீடு நல்லா நீட்டாக கூட்டி சுத்தமாக பார்க்க நல்லா பச்சை பசையில் வேண்டி இருக்கு. டக்கண்டாரம் பார்க்குறேன். வசதியான நீங்கள் உள்ளுக்கு போய் தம்பி நீங்கள் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி. அரிசி மட்டும்தான் தெரியுங்க இருக்குது சமைக்கிறாங்க. அப்படி என்ன சாப்பிட நீங்கள்? காலமாக நாங்கள் ஒன்றும் சாப்பிடல. வாங்க காசு கொடுத்து விட்டு 400 ரூபா பண்ணி சாப்பிட சொல்லி. பஸ்ஸுக்கும் வேணும். போய் பஸ்ஸுக்கு போய் வரதுலேயே அரைவாசி சம்பளம் போயிடும் நினைக்கிறேன். அப்படி 5000 6000 அதுக்கு போயிடும். கஷ்டமாக தான். சைக்கிள்லையும் போய் வரையில நினைக்கிறேன். தூரம் தானே. என்ன பண்ணும் அதில் கஷ்டத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அப்பன் சுட்டு தோசை சுட்டு தான் இவ்வளோ நாளும் கொண்டு போய் எல்லாம் வீடுகள் அந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் தான் விற்கிறேன் நான். அப்புறம் இதில் வெளியில் அங்கால ஒரு அந்த தடிக்க கிடங்க தடிக்க போட்டு இப்படி கொட்டில் கொண்டு போட்டு தான் ஒரு பரன் மாதிரி இறக்கி போட்டு மரக்கறி விற்றேன். அப்போ இந்த கடை போடுறதுக்கு யார் உங்களுக்கு உதவி செஞ்சது? கடை போடுறதுக்கு ஒரு தெரிஞ்சாக்கல நான் கேட்டேன். வந்து 50,000 இதெல்லாம் போட்டு முடிச்சு என்னட்டையும் கொஞ்சம் சாமான் கிடந்த கறிகள் இந்த வீட்டு சாமான்ல அந்த மிச்சங்களை எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கட்டி இருக்கேன். வடிவாக கட்டி சாமான்களை தங்கானே இல்லைன்னா சாமான் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. சரியம்மா. அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் விரிவாக்க அதுக்கு முதல் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஆள்
நீங்கள் எங்களுக்கு தேவையான ஆள், எங்களுக்காக ஒரு பாடுபட்ட ஒரு ஆள் என்ற ரீதியில் அது சம்மந்தமான விஷயங்களும் சிலதுகளை நாங்கள் கதைச்சா நல்லா பார்க்குற ஆக்களுக்கு அது சம்மந்தமாக விளங்கும். நீங்கள் வந்து எங்களோட இந்த போராட்ட காலங்களில் வந்து இந்த இதுகளில் வந்து இருந்த நீங்கள் சொல்லி சொன்ன நீங்கள் அது சம்மந்தமாக எனக்கு கூட அந்த பின்னணிகளை ஒரு கொஞ்சம் சொல்லிடுமா? நீங்கள் வந்து கலைவான் படுக்கலையில் இருந்தவர். கலை பண்பாடு 2009 5ஆம் மாதம் 5ஆம் தேதி தான் விருது அடைஞ்சவர். நான் மாலதி படையணியில் 12 வருஷமாக இருந்தேன்னா இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன அடிவாட்டில் எல்லாம் இருந்தீங்களா? நான் வளங்களில் இருந்தேன். நான் தச்சு தையல் வளங்கள் தைப்பேன். நான் நல்லா தைப்பேன். மிஷின் இருக்கு என்னட்ட, மிஷின் இருக்கு. அதுல என்ன ஏதாவது இப்போ கடைகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? தையல் ஒன்றும் வராது. இப்போ நாங்கள் துணிங்க என்னட்ட வசதி இருக்க மாட்டோம். நான் துணிங்களை எடுத்து போட்டு தைச்சு அப்படியெல்லாம் இப்போ இதில் எல்லாம் செய்யலாம். துணி எடுக்கிறதுக்கு அந்த இது இருந்தால் அதில் எடுத்து நீங்கள் போட்டு செய்யலாம். இதில் எல்லாம் நான் உடுப்பால் தைச்சு அதெல்லாம் போட்டால் வந்து வேண்டுவினா கூட என்னட்டு தான் வருவேன். நான் வேறு ஒரு சாமானும் விற்க மாட்டேன். அந்த வெத்தில வாக்குகளும் விற்க மாட்டேன். இதில் எல்லாமே இருந்தேன். அப்போ கூட வந்து என்னட்ட கூட வந்து சாமான்கள் வேண்டுவினா அப்படியே அதெல்லாம் நான் கஷ்டமாக போயிட்டுது. அப்போ நீங்கள் என்னண்டு இப்போ இந்த போராட்ட காலங்களில் வந்து போய் இணைஞ்ச நீங்கள்? நான் 90ஆம் ஆண்டே போயிட்டேன். 90ஆம் ஆண்டே போய் இணைஞ்சிட்டீங்க. இணைஞ்சு அப்புறம் என்னண்டு வளங்கள் பிரிவுகளுக்குள்ள போனீங்க? அப்பயே எடுத்துட்டேன். அப்பயே போயிட்டேன். நான் வளங்களுக்கு நானே ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு நானே உடுப்பு தைச்சு போட்டுக்கொண்டு நானே அப்படியே போலி வேண்டிய உடுப்பெல்லாம் நீங்களே தைப்பீங்க? அப்புறம் என்ன எல்லாமே தைப்பேன். உங்களுக்கு அந்த பாய்ஸில் எல்லாமே நான் தைப்பேன். ஷர்ட்ல இருந்து சகலாம் தைப்பேன். அதுக்குரிய வளங்கள் இப்போ என்னட்ட இல்லை, செய்யல. அது கஷ்டம். உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி அம்மா, இப்போ அந்த போராட்ட காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லி சொன்னால் ஏதாவது இருக்கா? அன்னையோட போய் அன்னைய இல்லைன்னு சொல்லி நான் வைப்பேன். அந்த விளக்கு நாங்கள் ஏற்ற மாட்டோம். விளக்கு ஏற்றுறது இல்லையா நீங்கள்? அன்னைக்கு சின்ன விளக்கு ஏற்ற மாட்டோம். சரி, தலைவரை அது நாங்கள் ஏற்ற மாட்டோம். அவர் இருக்கிறாருன்னு தான் நாங்கள் நினைச்சுக்கொண்டோம். அவர் நாங்கள் இல்லையான்னு சொல்லக்கூடாது. அவர் இல்லையோ இருக்கிறாரோ தெரியாதவங்களுக்கு இல்லையோன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அப்படி இருந்து நான் இந்த ஃபோனில் பார்க்குறேன்னா பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவன் உறவு சொல்லுது செய்ய போயினோம்ட்டு. அப்போ நாங்கள் அதுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அண்ணன் எங்களை ஒரு இடத்துல வச்சு காட்டுக்குள்ள ஒன்று எங்களை காட்டுறதுக்கு கூட்டி கொண்டு போன இடத்துல அந்த இடம் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் காட்டைகளை நான் அண்ணன் கீழே போய் இப்படி அவர்கிட்ட கைகளை நின்றுட்டேன்னா அது எனக்கு மறக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ கண்டிருக்கிறீங்க நேரில்? ஐயோ, அவரே பயந்துட்டார். நான் திடீர்னு எங்களை காட்டத்தான் கொண்டு போனது. அவரோட விட்டு எல்லாரையும் படம் எடுத்தது தான் நாங்களும் போய் நிற்கிறோம். படங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் விட்டுட்டோம். அது எனக்கு மறக்க முடியாது. அது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன்னா அவரை பற்றி கதை கேட்கல. பார்த்து நான் என்ன ஒரு போராளி கதைக்கிறார். அண்ணன் இல்லைன்னு சொல்ல வேணாம் அவனு சொல்லி கதைக்கிறார். அவரும் போராளி தான், சரியாக நல்லா கதைக்கிறார். கேட்டு நான் அழுகையே வந்துட்டு அண்ணன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அண்ணையை மட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ அண்ணையன்ட்டோன்னா எங்களோட உயிர் போகும். அதெல்லாம் வேற இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது சரியாம்மா, உங்களோட வார்த்தைகள் என்ன மேசில் இருக்க வச்சுட்டு என் கண்ணே சொல்ல தெரியல எனக்கு. அப்படி ஒரு இதாக இருக்குது. நானும் எத்தனையோ பேரை வந்து இந்த வீடியோக்கள் காணொலிகள் வந்து எடுத்துருக்கேன். நான் இப்படி ஒரு இதை வந்து நானும் பார்க்கலையம்மா. ஓகே, உங்களோட நம்பிக்கையில் நானும் எதுவும் இதாக்கையில் நல்ல விஷயம். நீங்கள் அப்போ எதுவும் விளக்கு ஏற்றுறீங்க? அவருக்கான அந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றுறீங்களா? என்ன அவர்கிட்ட விளக்கு நாங்கள் ஏற்றவே மாட்டோம். இப்போ சொல்லியிருக்கிறோம் தானே. ஆமாம், நான் ஏற்ற மாட்டேன். நான் போவேனுங்க, முள்ளிவாய்க்காலுக்கு போவேன். அந்த இடத்துல யாரும் ஏற்றி பார்க்கட்டும் இதுதான் நான் நினைச்சிருக்கேன். நான் கண்டே பார்த்தோன்னே எனக்கு குளர்றதுக்கு சொல்கிறக்கூடிய ஆக்கள் இந்த ரெண்டையும் கூட நான் பார்த்தேன்னா யார் நவமறை கூட அதில் அந்த கண்டறியாத ஆக்களுக்கு படிப்பிச்ச 2 மாஸ்டர் என்ன அவர்கிட்ட மனுஷி செத்துட்டா அந்த மகனை இந்த கார்த்திக் ஒரு இருக்கிறார். கார்த்திக் யூடியூப்புக்காரன் தான் அந்த மகனை வளர்க்குறார் பக்கத்தில் வச்சு. அவன் செத்தவளெல்லாம் அவர் நான் பார்த்துருக்குறார். பார்த்தேன் நான். பாருங்க, அது போராட்டத்தில் இருந்த அந்த போராளிகள் என்ன பாடுபடினான். எவ்வளோ போராளிகள் எவ்வளோ கஷ்டப்படுது. அதை போய் சரியாக செய்து அதில் என்ன கஷ்டப்படுது. எல்லாருக்கும் உதவிகள் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. மற்ற என்னென்னா சில பேர் அந்த இளமர காயா வந்து தெரியாமல் இருக்கணும். அதான் பிரச்சனை.
தெரிஞ்சா உதவி செய்யாக்கள் இருக்கணும், அவ எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்ற விஷயம் தெரியாமல் இருக்கணும். அதான் உண்மையான பிரச்சனை. சரியா இனம் கண்ட வேலை போய் அவைகளுக்கு வாழக்கூடிய ஒரு உதவியை ஒரு நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு உதவியை செய்தால் தான் வாழ முடியும். ஒரு கொஞ்சம் காசை கொண்டு வந்து கொடுத்து அதை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டா என்னென்னு செய்கிறத செய்ய முடியும். நானும் இந்த கிணறுக்கு எத்தனை பேர்கிட்ட கேட்டேன், பக்கத்தில் தண்ணி வேண்டணும், அந்த கரண்ட் காசையும் கொடுக்கணும். கரண்ட் காசு எவ்வளோ வந்துட்டு? 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இங்கே நீங்கள் சர்ச்சில் இருந்தாங்க தண்ணி எடுக்கிறது அதெல்லாம் வைக்கும். அப்போ அந்த நேரம் ஒரு இருக்கைகளை நாங்கள் கட்டிட்டோம். அது யுத்தம் தொடங்கினோன்னா அப்படியே விட்டுட்டு போய் நாங்கள் புதுக்கினார். அது ஒன்றும் செய்யலாம். அப்படியே அதே ஒரு கராய்ச்சி போட்டு ஒரு அள்ளி சோறுகளை கொஞ்சம் அள்ளி விட்டால் எனக்கு அது நல்லதாக யோசனமாக இருக்குமே. சரியம்மா, கவலைப்படாதீங்க. எல்லாம் வச்சிருக்கிறோம், என்னட்ட இருக்கு. இன்னும் அங்கே எவ்வளோ சூரம் காணி இருக்கு? இவ்வளோ முன்னுக்கு இருக்கிற அளவு சூரம் பின்னுக்கு இருக்கேன். அது வெள்ளூரில் வருமானம் தேங்காய் இருக்கிறதா? அந்த கடைக்கு மட்டும் எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி உதவி செய்ய. சரியம்மா, கடை சம்மந்தமாக இருக்கா பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து இன்றைக்கு என்னோட கோல் பண்ணியிருந்த விஷயமே இவாக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம். அவள் வந்து காசு தாங்கோ பணம் தாங்கோ இதுன்னு சொல்லி கேட்கல. இந்த கடையை பாருங்க, அழகாக வந்து கடையை வந்து போட்டிருக்கணும். ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்து இந்த சாமான்களுமே இல்லை. இங்கே இருந்த சாமான்கள் எல்லாம் அவள் விற்று முடிஞ்சிட்டு முடிஞ்சால் இப்போ அந்த காசை ரொட்டேட் பண்ணி ஏதாவது செய்யலாம் தானேன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். ஆனால் அவள்கிட்ட அவ்வளோத்துக்கு சாமான் போடல. இப்போ இதில் போட்டுருக்கிற அளவோட கொஞ்சம் சாமான்கள்லாம் போட்டு விற்றுருக்குறான். இது பாருங்க, அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்கணும். சில கடைகள்னு சொன்னால் தெரியும் தானே உங்களுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி. ஆனால் வாட வீடும் சரி கடைகளும் சரி அழகாக இருக்குது. ஆனால் இது இந்த போட்டு சாமான்களை போட்டு விற்கிறதுக்கு வந்து வாட்ட ஒரு வசதி இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்கான உதவி கோரித்தான் இன்றைக்கு என்ன கூப்பிட்டுருந்தவா. ஓகே அம்மா, என்னென்று சொன்னால் சரி நாங்கள் இந்த கடைக்கு சாமான் போடுறது சம்மந்தமாக பார்ப்போம். எவ்வளோ நம்மள சாமான் போட்டால் காணுமென்னு நினைக்கிறீங்க? ஒரு 30,000 ரூபாய் போட்டாலும் வடிவாக காணுமே என்ன இப்போதைக்கு? வியாபாரம் போகுமா உங்களுக்கு? இந்த சிலங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வெயிலுக்குலாம் காலையெல்லாம் எங்களுக்கு போய் இப்போ நான் இதில் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க வர முதல்ல இதில் 2 பேர் காய்ச்சிட்டு போகணும். ஒரு அக்கா இருக்கிறேன், இதில் ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொல்ல. அது ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது, அதில் சாமான் ஒன்று மில்லைன்னு சொல்லி கொண்டு ஒரு அக்கா போகிறாங்க. அதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரியம்மா, நான் யோசிக்காதீங்க, நான் பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது உதவி எடுக்கிற சம்மந்தமாக. மற்றது நீங்கள் ஒரு எங்களோட விடுதலை போராட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கிறீங்களே. எங்களோட இதுக்காக எல்லாம் போராடி இருக்கிறீங்களா, அது இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கம்மா. நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இப்போ இன்றைய மகள் இல்லை, என்ன வேலைக்கு போயிட்டா. இப்போ அதில் ஒரு சின்ன தொண்டு எடுக்கலாம்னு நினச்சி நான் முடிக்கலாம் போயிட்டு பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது என்னம்மா, வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? வேறு ஏதாவது இல்லாட்டி சொல்ல விரும்புகிறீங்களா? வேறங்கிறது அந்த எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். எனக்கும் வயசு போயிட்டுது, பிள்ளை மட்டும் அவண்டாலும் அதை கடையை நடத்தி சாப்பிடக்கூடிய மாதிரி அவ்வளோதான் வேணும். பெருசாங்களுக்கு அப்படி இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு கடைக்கு சாமான் இப்போ 3 சேவை உங்களுக்கு பிரதானமாக இருக்கேன். ஓகே சரி, அப்போ பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பரந்தன் பகுதியில் சிவபுரம் என்ற இடத்துல தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அம்மாவை சந்திக்க வந்து நாங்கள் அந்த அம்மாவோட குடும்ப நிலவரம் சம்பந்தமாக நான் நிறைய உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதிகமான விஷயங்களை அவாவே வந்து பகிர்ந்திருக்கிறா. அப்போ அவள் வந்து பிரதானமாக கேட்குற இந்த இடத்துல கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால், அவள் 3 கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருந்தோம். ஒன்று பிரதானமானது வந்து இந்த கடைக்குரிய சாமான்களை வந்து போடுறது. இப்போ கடை எதுவுமே நாங்கள் போட்டு கொடுக்க தேவையில்லை. கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக திருப்தியான முறையில் இருக்குது. இப்போ கடைக்கு ஒரு சாமான் போடுற சம்மந்தமாக தான் கேட்டுருக்குறோம். அதாவது ஒரு 30,000 - 50,000 ரூபான்னு சொன்னால் ஒரு அண்ணளவாக அந்த கடையை வந்து ஒரு பூரணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கடை தான், அப்போ அதால் பிரச்சனை இல்லை. அதுக்குரிய அந்த அமௌண்ட்டில் போட்டாலே காணுமாக இருக்கும். அதை வச்சு அவை ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து 2வது விஷயம் சொல்லியிருந்தோம், அந்த கிணறு பெரிய கிணறு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு கரைச்சி போட்டு ஒரு மோட்டர் போட்டு தண்ணி எடுக்க இல்லாமல் அதுக்குரிய வசதி இல்லாமல் இருக்கணும். அப்போ அதுவும் ஒரு சின்ன ஒரு அவார்டு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. அதை விட வந்து 3வது அவள் கேட்ட விஷயம் வந்து இப்போ அவள் வந்து நல்லா தைக்கக்கூடிய ஒரு ஆள். பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை போராட்ட காலத்தில் வந்து வளங்கள் பிரிவில் இருந்திருக்கா, அதுவும் தையல் அணியில் வந்து இருந்திருக்கிறான். அப்போ அந்த உடுப்புகள் தைத்ததில் அப்போ அவள் ஒரு பெரிய ஒரு அனுபவசாலின்னு சொல்லி தான் சொல்லலாம். அப்போ அப்படி இருக்க மெஷினும் அவாட்ட இருக்குது. இப்போ நாங்கள் மெஷினும் வாங்கி குடிக்க வேண்டிய தேவையே இல்லை, மெஷின் இருக்குது. அப்போ துணிகள் மற்ற அந்த நூல்கட்டைகள்
அப்படியான விஷயங்களை கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அதுவும் அவாக்கு இன்னும் உதவியாக இருக்கும். அவள் வந்து இந்த சட்டைகளை கொஞ்சம் தச்சு இந்த கடையிலேயே வந்து போட்டு இப்போ அதுகளையும் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவள் வேலை செய்யறதுக்கூடிய வலுவோடையும் இருக்கிறா. அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நிச்சயமாக வந்து எத்தனையோ பேருக்கு நாங்கள் உதவிகளை செய்கிறோம். இவங்க வந்து எங்களுக்காக பாடுபட்ட ஒரு ஆள் என்ற ரீதியில் வந்து கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்பு கொள்ளுங்க. அவாக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அவாக்கு அந்த உதவிகளை வழங்கி அதை செய்து கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.